நமக் சிவாய. குரோதி ஆண்டு மார்கழி மாதம் 21ஆம் நாள். திருப்பள்ளி எழுச்சி 1ஆம் பதிகத்தை பார்ப்போம். இதுவரை மாணிக்கவாசகர் திருவண்ணாமலையில் இருக்கும் அண்ணாமலையாரை நினைத்து பாடினார். பொய்கையில் எல்லோரும் நீராடிவிட்டு அந்த பக்தியோடு சிவபெருமானை வணங்குகின்றனர். ஆனால் திருப்பள்ளி எழுச்சி இன்று முதல் அவர் சிவபெருமானை எழுப்புகிறார். திருப்பள்ளி எழுச்சி என்றால் சிவபெருமானை எழுப்புகிறார். தாங்களெல்லாம் பக்தி முக்தி அந்த முத்திய பக்தியுடன் அந்த கோவிலுக்கு திருப்பெருந்துறைக்கு வந்து அங்கிருக்கும் சிவபெருமானை வணங்குகின்றனர். மாணிக்கவாசகரை சிவபெருமான் ஆட்கொண்ட இடமும் திருப்பெருந்துறை தான். அதனால் அங்கே வந்து அவர் பாடுகின்றார். இப்பொழுது அந்த திருப்பள்ளி எழுச்சி 1ஆம் பதிகத்தை பார்ப்போம். போற்றி என் வாழ்முதலாகிய பொருளே, புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம். சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன்வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே, ஏற்றுயர் கொடியுடையாய் எனையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இதுவரை அனைத்து தோழியர்களுடன் வந்து நீராடி பக்தியில் முத்தி சிவபெருமானை பலவாறு சிந்தித்து அவருடைய அடிகளையெல்லாம் போற்றி அம்பிகையோடு அர்த்தநாரீஸ்வரராக இருப்பதையெல்லாம் போற்றி சிவபெருமான் மீது பக்தி மிகுந்து அவர்கள் இப்பொழுது அந்த உறங்கிக் கொண்டிருக்கும் சிவபெருமானை எழுப்புகின்றனர். அதில் போற்றி என் வாழ்முதலாகிய பொருளே, என் வாழ்க்கையின் முதல் பொருளே சிவபெருமான் தான். மாணிக்கவாசகரை ஆட்கொண்ட இடமும் திருப்பெருந்துறை தான். அந்த சிவபெருமான் ஆட்கொண்டதால் மாணிக்கவாசருக்கு முதல் யார் என்றால் முக்கியமானவர் யார் என்றால் சிவபெருமான் தான். நமக்கும் பக்தி முக்தி இருக்கும் பொழுது நம்மளுடைய இறைவனே நமக்கு முதன்மையாவார். அதை இவர் கூறுகிறார். போற்றி என் வாழ்முதலாகிய பொருளே, என் வாழ்க்கையின் முதலில் முக்கியமானவரே சிவபெருமான். புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை. அதாவது விடிந்து விட்டது, இப்பொழுது உங்களை நாங்கள் எழுப்புவதற்காக வந்திருக்கின்றோம், மலர்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம். உங்கள் முகத்தை பார்த்து, இந்த முகம் சிவபெருமானின் முகம் புன்னகையோடு எழில் நகை கொண்டு புன்னகையோடு இருக்கிறதாம். அந்த புன்னகையோடு நமக்கு அருள் புரிய அந்த முகம் மலர்ந்திருக்கிறது. அந்த திருவடியை, அந்த முகத்தை, புன்னகையோடு இருக்கக்கூடிய அந்த முகத்தை கொண்ட சிவபெருமானின் திருவடியை தொழுவோம். சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன்வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன்வயல் சூழ், அந்த வயல், அந்த கோவிலின் பக்கத்தில் இருக்கக்கூடிய வயல்களில் எல்லாம் பயிர்கள் விளைந்திருக்கின்றன. அதன் பக்கத்தில் இருக்கும் குளங்களில் அந்த சேற்றிதழ்களில் கமலங்கள், அதாவது மலர்கள் எல்லாம், தாமரை மலர்கள் எல்லாம் மலர்ந்திருக்கின்றன. அந்த இயற்கை வர்ணனை, அதாவது இந்த கோவிலை சுற்றி வயல்வெளிகள் இருக்கின்றன. அந்த வயல்களை ஒற்றிய அந்த சேற்றிதழ் கமலங்கள் என்றால் வயலை ஒட்டி நதியோ குளங்களாம் இருக்குமில்ல, நீர்நிலைகள், அந்த நீர்நிலைகளில் இந்த செங்கமலங்கள், தாமரை மலர்கள் மலர்ந்திருக்கின்றன. அத்தகைய சூழல், அழகான இடத்தில் அந்த திருப்பெருந்துறை என்ற கோவில் இருக்கிறது. அந்த அழகான ஊரில், அந்த அழகான இடத்தில் இருக்கக்கூடிய அந்த திருப்பெருந்துறை என்ற கோவிலின் உள் யார் இருக்கிறார் என்றால் சிவபெருமான். திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. ஏற்றுயர் கொடியுடையா எனையுடையா எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. என்னை ஆட்கொண்டவராகிய சிவபெருமானே, எங்களை ஏற்றுக்கொண்டவராகிய சிவபெருமானே, நீங்கள் எழுந்து எங்களுக்கு அருள் புரிய வேண்டும். எம்பெருமானே பள்ளி எழுந்தருளாயே என்று சிவபெருமானை எழுப்புகின்றார். நாமும் சிவபெருமானை வணங்குவோம். ஓம் நமக் சிவாய.